அன்பான வாடிக்கையாளர்களே, இப்பொழுது நாம் தூக்கமின்மை அல்லது நித்திரையின்மை மற்றும் யோகா என்னும் பதிவை உங்களுக்கு பதிவேற்கப் போகிறேன். தூக்கமின்மை அல்லது இன்சோம்னியான்னு இங்கிலீஷில் சொல்வோம். அப்படின்னா என்ன? ஒழுங்கான தேவையான தூக்கத்தை பெற முடியாத ஒரு நிலையாகும். இந்த பிரச்சனையை சமாளிக்க யோகா ஒரு பயனுள்ள தீர்வாக இருக்க முடியும். சில யோக பயிற்சிகள் நித்திரையை மேம்படுத்த உதவுகின்றன. இவை மனசோர்வு மற்றும் வாழ்க்கை தரத்தில் குறைவு போன்ற பல தீமைகளை ஏற்படுத்தும். யோகா என்பது தூக்கத்தை சரி செய்கிற ஒரு இயற்கையான முறையாகும். இது மன அமைதி, உடல் தளர்வு அதாவது ரிலாக்ஸேஷன், அப்புறம் தூக்கத்தோட தரத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. கார்டிசால் அளவுகள் குறைந்தால் மன அழுத்தம் குறைந்து தூக்கத்தை பாதிக்கும் கார்டிசால் அளவுகளை யோகா குறைக்க உதவுகிறது. யோகாவின் ஆழ்ந்த சுவாசம் மற்றும் தியான முறைகள் மனதை தணிவுபடுத்தி அமைதியான நிலையில் இருக்க உதவுகின்றன. பொதுவான யோகா பாவனங்கள் மற்றும் நீடிப்புகள் உடல் சோர்வை தணித்து எளிதாக உறங்க உதவுகின்றன. யோகா நரம்புகளை தணிவுபடுத்தி அதாவது ரிலாக்ஸ் பண்ணி உடல் முழுவதும் தளர்வடைய உதவுகிறது, ரிலாக்ஸாக உதவுது. வழக்கமான தூக்க முறை யோகா உடலின் இயல்பான சுழற்சிகளை ஒழுங்குபடுத்தி தூக்கம் மற்றும் விழிப்பின் சீரான முறையை மேம்படுத்த உதவுகிறது. பிராணாயமா அதாவது சுவாச பயிற்சி மூலம் சுவாச செயல்பாடு மேம்படுகிறது. இது நமக்கு ரிலாக்ஸேஷனை நமது உடலில் அதாவது தளர்வை நமது உடலில் தூண்டுகிறது. அதனால் சரியான தூக்கம் வரத்துக்கு உதவியாக இருக்குது. மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன் ஆகும். யோகா மெலட்டோனின் அளவுகளை அதிகரிக்க உதவுகிறது. யோகா மனசாட்சியை மேம்படுத்தி தூக்கத்தில் தடைப்படும் மன அழுத்தத்தை நீக்க உதவுகிறது. ஆழ்ந்த சுவாச பயிற்சி மனதையும் உடலையும் தணிவுபடுத்துகிறது என்றால் ரிலாக்ஸேஷன். மலர்ந்த குழந்தை பாவனை அதாவது பாலாசனா ஆர் சைல்டு போஸ் என்கின்ற யோகா உடலை ரிலாக்ஸ் செய்ய உதவும். சுவாசம் மற்றும் தியானம் அதாவது பிராணாயமாவும் மெடிடேஷனும் நம்ம மன அமைதியை மேம்படுத்தும். தூக்கமின்மை குணமாக யோகா ஒரு சிறந்த எளிய பயிற்சி. அது உடல் தளர்வு, மன அமைதி மற்றும் தூக்க தரத்தை மேம்படுத்துகிறது. யோகா வழக்கத்தை நாள்பட முறையில் பின்பற்றுவதால் தூக்கமின்மை குறைந்து முழுமையான உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் மேம்படுத்தலாம். நன்றி. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனல் சாயி ஸ்மைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பதிவு பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி பதிவுகளை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.